வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில ஒரு அபூர்வமான வாராகி அன்னையை சேவிக்க போகின்றோம். ஸ்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்ட பையூர் கிராமத்தில் வாழப்பந்தல் செல்லும் சாலையிலே அமைந்து அருள்பாலிக்கின்றாள். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்னையின் திருப்பெயர் அருள்மிகு மந்திர வாராகி. இந்த அன்னைக்கு இன்று பஞ்சமி திதி தொடங்கியது. செவ்வனே பக்தர்கள் தேங்காயிலே நெய் தீபம் ஏற்றி பச்சரிசியை அதிலே சமர்ப்பித்து, பச்சரிசி சந்திரனை குறிக்கும். சம்சார ருக்ஷ மகபீஜ மனந்த கர்ம என்று ஆதிசங்கரர் சொன்னவாறு கர்மத்தை ஒழிக்கின்ற ஒரு நிலையை குறிக்கின்றது. கர்மத்தை கடந்து தர்மத்தை அளிப்பதற்கென்று ஒரு பஞ்சமி திதி வழிபாடை அக்காலத்திலே அதர்வண வேதத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற அன்னை அருள்மிகு மந்திர வாராகி. இந்த அன்னைக்கு நடக்கின்ற அலங்கார கோலத்தை சேவித்து மகிழ்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல் எண்ணமெல்லாம் தரும் கணம் தரும் பூங்கழலால் அபிராமி கடை கண்களே. ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு தெய்வீக சக்தியை நாம் பார்க்க முடியும். இந்த மந்திர வாராகிக்கென்று ஒரு தனித்துவமும் மகத்துவமும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய தாயாய் விளங்குகின்றாள். தன்னகத்தே தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பூரணத்துவமாக ஒரு தேங்காயை உடைத்து அது உள்ளே நாம் பூரணம் என்று சொல்லக்கூடிய நிலையை ஆண் பாதி பெண் பாதி என்று சொல்வார்கள். பூரணத்துவம் நிறைந்தவளாய், வெள்ளை நிறத்தை குறிக்கக்கூடியவளாய், சந்திரனுக்கு உரியவளாய், சந்திரகாந்தத்தை அளிக்கக்கூடியவளாய் அன்னை விளங்குகின்றார். சந்திரனின் சக்தியை தரக்கூடிய அன்னை மந்திர வாராகி. ஒருவருக்கு சந்திரன் ஜாதகத்திலே வீக்கா இருந்தாக்கா அவர்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும், மனதிலே சஞ்சலங்கள் இருக்கும்,
எந்த விஷயத்தையும் அவர்களால் எதிர்கொண்டு அதில் வெற்றியடைய முடியாது. அன்னை தேய்பிறை பஞ்சமியிலே அன்னை மந்திரவாராகியை நாம் நெய்தீபம் ஏற்றி மனதால் வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் கஷ்டங்கள் குறையும், துன்பங்கள் விலகும். தெய்வீகத்தன்மை நிறைந்த மந்திரவாராகி அன்னை தங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்து அருள்பாலித்து ரட்சித்து உங்களை வழிநடத்துவார். ஓம் ஐம் க்ளௌம் ஸ்ரீ மந்திரவாராகி தேவி நமோ நமக. இந்த மூல மந்திரத்தை தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, இந்த 2 பஞ்சமிகளிலும் தீபம் ஏற்றும் பொழுது 16 முறை இந்த மூல மந்திரத்தை படித்து ஸ்ரீ மந்திரவாராகியை வழிபாடு செய்யும் பொழுது மனதால் ஏற்படுகின்ற குழப்பத்திற்கும் துன்பங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் முழுமையான தீர்வுகளை அன்னை தரக்கூடியவளாய், தெய்வீக சக்தி வாய்ந்தவளாய், சிரேஷ்டமான மந்திரவாராகியை சேவித்து மகிழ்ந்த இத்தருணத்திலே மந்திரவாராகிக்கு நடக்கும் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்வோம். அதர்வண வேதத்தினுடைய தலைவியாக விளங்கக்கூடிய அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக வீற்று அருள்பாலிக்கும் அன்னை மந்திரவாராகியை சேவித்து மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.